Whose Aarti is it today? Today it is Vasaviji actually has sent a special aarti for Bala Subramanian ji. So I will play that aarti. ஓகே ஜி. அவங்க And அவளோட பர்த்டே என்னைக்காவது வந்துருங்கோ. ஏன்னா நாங்க அத கொண்டாடுவோம். எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணிங்க பெஸ்ட் விஷஸ் கொடுத்தா, நல்வாழ்த்துக்கள் கொடுத்தா நல்லது. ஸோ எல்லாருக்குமே பொதுவா சொல்றேன், அவளோட எல்லாரோட பர்த்டேயும் நாங்க குறிச்சு வச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு நாங்க நல்வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு வச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி வாஸ்விஜியும் அதுக்காக ஸ்பெஷலா பூஜை பண்ணி அதோட ஆர்த்தி அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். எல்லாரும் தன்னோட பிறந்த நாள் இன்னைக்கு, அதாவது எந்த பிறந்த நாள்ல எந்த நாளை கொடுத்துருக்கீங்களோ அந்த நாளைக்கு வந்தா நல்லா இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. so today's aarti Vasaviji has sent, and Deepa ji will chant the Prarthana Shloka of chapter 3. ஓகே ஜி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय साईनाथ आदि न अंत तुम्हारा, तुम्हें श्रद्धा रमन हमारा। ओम जय साईनाथ, जय साईनाथ आदि अंत तुम्हारा, तुम्हें श्रद्धा रमन हमारा। धरती पर रह कर प्रभु तुमने तन अंबर तक विस्तारा। जय साईनाथ, जय साईनाथ आदि अंत तुम्हारा, तुम्हें அதுக்கு கண்ணுல குழந்தைக்கு பியூட்டிஃபுல் ஜி. ரொம்ப நல்லா இருந்து வாசவிஜி, ரொம்ப தேங்க்ஸ் அனுப்பிச்சிருக்கு. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. Deepa ji. जय श्री कृष्णा जी। जय श्री कृष्ण जी. अनाथ भवति भूतानि पर्जन्यादन्न संभवः, यज्ञात् भवति पर्जन्यो यज्ञ कर्म समुद्भवः। प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः, अहंकार विमूढात्मा कर्ताहमि मन्यते। ब्यूटिफुल जय जी. श्री कृष्णा जी. जय श्री कृष्ण जी. 9வது அத்தியாயம் பக்தி யோகம், ராஜவித்யா ராஜகுக்கிய யோகம். பகவான் தன்னை பத்தியும் தன்னை வழிபடுறவாளை பத்தியும் ரொம்ப அழகா ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லிட்டு வர. அதை நீ கண்டினியூ பண்ண 18 ஸ்லோகங்கள் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். பிரார்த்தனையை நான் சொல்லிக்கிறேன். அனன்யாச்சிந்தயந்தோ மாய் ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां योगक्षेमं वहाम्यहम्। पत्रं पुष्पं फलं तोयं यो मे भक्त्या प्रयच्छति तदहं भक्त्युपहृतमश्नामि प्रयतात्मनः. சுஜாதா ஜி, ஓவர் டு யூ. 10வது ஸ்லோகத்திலேருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் ரிவிஷன் எடுத்துருங்கோ. அதுக்கப்புறமா நான் வந்துக்கிறேன். Thank you, sir. Jai Shri Krishna. जय श्री कृष्णा. मयाध्यक्षेण प्रकृतिः
सूयते सचराचरम् हेतुनानेन कौन्तेय जगद्विपरिवर्तते अवजानन्ति मां मूढा मानुषीं तनुमाश्रितम् परं भावमजानन्तो मम भूतमहेश्वरम् मोघाशामोघकर्माणो मोघज्ञानाविचेतसः राक्षसीमासुरी चैव प्रकृतिं मोहिनीं श्रिताः महात्मानस्तु मां पार्थ दैवीं प्रकृतिमाश्रिताः भजन्त्यनन्यमनसो ज्ञात्वा भूतादिमव्ययम् सततं कीर्तयन्तो मां यतन्तश्च दृढव्रताः नमस्यन्तश्च मां भक्त्या नित्ययुक्ता उपासते ज्ञानयज्ञेन चाप्यन्ये यजन्तो मामुपासते एकत्वेन पृथक्त्वेन बहुधा विश्वतो मुखम् अहं क्रतुरहं यज्ञस्वधाहमहमौषधम् मन्त्रोऽहमहमेवाह्यमहमग्निरहं हुतम् पिताहमस्य जगतो माता धाता पितामहः वेद्यं पवित्रमोङ्कार ऋक्सामयजुरेव च गतिर्भर्ता प्रभुः साक्षी निवासः शरणं सुहृत् प्रभव प्रलयस्थानं निधानं बीजमव्ययम् பகவான் சொல்றார், எல்லாமே நான் தான், எல்லா விஷயத்திலும் நான் இருக்கேன், நான் தான் கதி, நான் தான் சுமப்பவன், நான் தான் தலைவன், சாட்சி, தங்குமிடம், அடைக்கலம், சரணம், நலம் விரும்பி, ஆரம்பமும் நான் தான், அழிவும் நான் தான், வாழ்வாதாரமும் நான் தான், வாழ்வுக்கான என்ன வேணுமோ களஞ்சியமும் நான் தான், நான் தான் அழியாத ஒரு விதை அப்படிங்கிற அடுத்த ஸ்லோகத்திலையும் இதே மாதிரி கண்டினியூ பண்றார். 19வது ஸ்லோகம். तपाम्यहमहं वर्षन् निगृह्णाम्युत्सृजामि च अमृतं चैव मृत्युश्च सदसच्चाहमर्जुन. தபாமி வெப்பத்தை வழங்குவது, அகம் நான், அகம் வருஷம் மழை, நிகிருஹ்ணாமி தடுப்பது, உத்ஸ்ருஜாமி அனுப்புவது, ச மற்றும் அமிர்தம் அமர்த்துவம், ச மற்றும் இவ மேலும், மிருத்யுஷ்ச மரணம், சத உண்மை, அசத் உண்மையற்றது, அகம் நான் அர்ஜுன அப்படின்னு பகவான் சொல்றார். நான் வெப்பத்தை வழங்குபவன், நான் மழையை தடுப்பேன் மற்றும் வழங்குவேன், நான் தான் அமரத்துவம் மற்றும் மரணமும் நான் தான், நான் தான் உண்மை மேலும் உண்மையற்றதும் நான் தான், எல்லாமே நான் தான். இது மனசுல என்ன வச்சுக்கணும்?
இந்த ஸ்லோகம்லாம் படிக்கிறச்ச அப்படின்னா வாழ்க்கை எப்பொழுதுமே என்ன நினைக்கணும் அப்படின்னா பகவான் சொல்ற என்னை எப்பொழுதுமே நினைச்சுன்னு உங்க கர்மமும் பண்ணிட்டு உங்களோட வீட்டுல இருக்கிற உற்றார் உறவினர்கள் இருந்துட்டு எல்லா வேலையும் பண்றது எல்லா சடங்குகளும் பண்றச்ச என்ன நினைவு வச்சுக்கணும்னா எல்லாமே நான் தான் ஒவ்வொரு விதம் ஒவ்வொரு உதாரணம் கொடுத்து எல்லாத்துலயுமே நீ என்ன பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்ற. ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். தபாம்ய அமஹம் தபாம்ய பாம்ய பாம்ய ராகத் கொடுத்து பாம்ய ஹமஹம் வர்ஷன் ஹம அ எல்லா ஸ்லோகத்துலயும் இந்த ஹம அ வருது. அகம் அகம் அப்படிங்கிறதுக்காக ஹமஹம் வர்ஷன் வர் ரஃபார் கொடுத்து வர்ஷன் நிகிருஹ்னாம்யுத்ஸ்ரு நிக்ரு நீ கிரு தனி நிக்ரு இல்ல நிக்ரு அப்புறம் கிருஹ்ஞா கிருஹ்னா கிரு மேல ஒரு ஆகாத் கொடுத்து கிருஹ்னாம்யுத்ஸ்ரு குரு மேல ஆகாத் நா மேல ஆகாத் யூ மேல ஆகாத் எல்லாத்துலயுமே கொடுத்த எல்லாம் சேர்த்து சொல்லணும். ஆனா நிக்ரு சொல்லக்கூடாது. நிகிருஹ்னாம்யுத்ஸ்ருஜாமிச்ச மிருத் மியுத்ஸ்ரு மியூ அப்புறம் இத்து ஸ்ரு மியுத்ஸ்ரு ஜாமி ஜா நெடில் எழுத்து ஜா எழுத்துன்னா மீ ஷார்ட் ஆயிடும் ச ஷார்ட் ஆயிடும். அமிர்தை சைவ அம்ரு அம்ரு இல்ல அம்ரு தை சைவ சைவ சை அழுத்தி சொல்லணும். சைவ மிருத்யுஷ்ச சைவ தனி மிருத்யு மிரு மேல ஆகாத் கொடுத்து மிருத்யுஷ்ச த்யுஷ்ச யூ மேல ஆகாத் கொடுத்து அமிர்தை சைவ மிருத்யுஷ்ச சதசச்சாஹமர்ஜுன சதசச்சா சச்சா ரெண்டு சா இருக்கு. சதசச்சா ஹமர்ஜுன ஹமர் பார்க்கிறது ஹமர்ஜுன ஜி तपाम्यहमहं वर्षन् निगृह्णाम्युत्सृजामि च अमृतै चैव मृत्युश्च सदसच्चाहमर्जुन நிகிருஹணா இல்ல நிகிருஹ்ணா निगृह्ण பாதி தான் இருக்கு. ओके सर நிகிருஹ்ணாம்யுத்ஸ்ருஜாமி ச பாக்கியெல்லாம் பர்ஃபெக்டா இருந்தது. பகவான் தான் எல்லாத்துலயுமே என்ன பாருங்கோ. பகவான் போன ஸ்லோகத்துல எல்லாம் முதல்ல பார்த்தேன்னா சடங்குகள் நான் தான், யாகமும் நான் தான், காணிக்கும் நான் தான் அப்படின்னு சொல்ற ஆங்கிருத்ரஹ்யஜ்ஞஸ்வதா அமஹௌஷதம் மந்த்ரோஹமேவாஜ்யம் அகம் அக்னிரகம் உதம் அப்படின்னு இந்த கர்மங்கள் எப்படி பண்றோமோ எல்லா கர்மங்கள்லயும் வர ஒன்னொன்னு விஷயமும் நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கலாம் அப்படின்னார். அப்புறம் வீட்டுல பார்த்தேன்னா பிதாஹமஸ்ய ஜெகத்தோ மாதா தாத்தா பிதாமஹ வேத்யம் பவித்ரம் ஓங்கார ருக் சாம யஜுரேவச்ச எல்லாமே வீட்டுல இருக்கிற ஆளை பத்தி நினைச்சாலும் என்ன நினைச்சுங்கோ. வேதங்கள் பிரகாரம் நடந்ததுன்னா அந்த வேதங்கள் எல்லாமே நான் தான் நினைச்சுங்கோ. ஓம்காரமும் நான் தான் நினைச்சுங்கோ. அதே மாதிரி இன்னொரு 12 விஷயம் சொன்ன எல்லாமே நான் தான். இங்க இப்ப பிரகிருதி எப்படி இருக்குன்னா பிரகிருதியில இருக்கிற வெயில் வெப்பம் குளிர் எல்லாமே இருக்கு. வெளியில வந்தா இதெல்லாம் பண்ணாம இருந்தானா நான் என்ன இருக்கேன் எங்க இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாலும் உடனே பகவான் நினைச்சுக்கலாம். சோ வெப்பமும் நான் தான், மழையை வரவழைக்கிறதும் நான் தான், மழையை நிறுத்துறதும் நான் தான். பகவான் சொல்றார் எல்லாமே நான் தான் அப்படிங்கிற. ஆனா இன்னொரு இடத்துல சொல்ற நான் வெறும் பார்வையாளர் தான் அப்படிங்கிறார்.
எல்லாத்தையும் நான் பாக்குறேன். நான் எதையுமே கண்ட்ரோல் பண்றது இல்ல. நான் இந்த பிரகிருதியை கொடுத்துட்டு அது பாட்டுக்கு நடக்கணும், ஆட்டோ கண்ட்ரோல்ல விட்டுருக்கேன் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு பகவான். So அதெல்லாம் நினைச்சேன், பகவான் எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாம் நான் தான் சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேன் உங்களுக்கா அப்படின்னு இருக்காரு. ம். பிரகிருதியை பண்ணிட்டு நான் வெறும் பார்த்துன்னு தான் இருப்பேன், வெறும் ஒரு அப்சர்வர் அப்படிங்கிற. எல்லாமே நான் உனக்கு கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன ஒரு ஜோக் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்தார்ஜி ஓல்ட் மேன், அவர் என்கிட்ட எப்படி இருக்கேள் நான் கேட்டேன். நல்லா இருக்கேன், எல்லாத்தையும் நான் விட்டாச்சு, ரிட்டையர். அவர் பெரிய பிசினஸ் மேன், பெரிய கடை வச்சிருந்தார். நான் எல்லாத்தையும் விட்டாச்சு, நான் இப்ப கடை பக்கமே போறது இல்ல, வீட்லயே தான் இருக்கேன், ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னா யார் அதை நடத்துறா? என்னோட 2 பசங்க இருக்கா, 2 பேரும் நடத்துறா. நான் அவள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். நான் ஐயோ இவ்வளவு நல்ல ஒரு அப்பாவா இருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு, இந்த அப்பா தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்துருப்பா. அதுவும் நம்ம இந்தியால ஆகிற வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் பணத்தை என்ற பிசினஸ் மேன், நம்ம ஊர்ல இருக்கிற பிசினஸ் மேன்லாம் எதையும் விட்டு கொடுக்க மாட்டா. எப்படி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வீட்டுல உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறார். அப்படி நான் அதை வச்சு அந்த பையங்களை பார்த்தோம், நல்ல இவ்வளவு லக்கிப்பா நீங்க அப்படின்னா. என்ன ஆச்சு அப்படின்னு, எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காளே உங்க அப்பா, ஒண்ணுமே எல்லாத்தையும் ஒண்ணுமே ஆஹ், வரதே இல்லையாமே கடைக்கு. ரிட்டையர் ஆயிட்டோமே. ரிட்டையர் ஆயிட்டார். கடைக்கு வரதே இல்லையே அப்படின்னா வரதில்லை. ஆனா நீ என்ன லக்கின்னு சொல்லாதே, எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல அவர். என்னன்னா எப்படி சொல்ற, எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தாச்சு, வீட்டுல உட்காந்துருக்கேன், உன் கடைக்கு வரமாட்டேங்கிறேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாளே உங்க அப்பா, நீங்க என்னடானா ஒண்ணும் கொடுக்கலன்னா. நீ சொல்றதும் உண்மைதான், அவர் வீட்டுக்கு இல்லையா உட்காந்துருக்காரு, கடைக்கெல்லாம் வரதில்ல, ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா என்னடா அப்படின்னு. ஆமா, இங்க எல்லாம் பண்றது சாமான்லாம் நாங்க, உழைக்கிறது நாங்க தான், வேலைக்கு விற்கிறது நாங்க தான், எல்லாமே நாங்க தான் பண்றோம், பண்றதெல்லாம் நான் தான். பின்ன என்னடா அவனுக்கு ஒண்ணும் கொடுக்கலையே, எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஆனா ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு கொடுக்கல. என்ன அப்படின்னா செக் புக்கு கொடுக்கல அப்படின்னு. எல்லாத்துக்குமே அந்த ஆள்கிட்ட தான் நாங்க கை நீட்டி வாங்கினீங்க. எனக்கு ஒரு 10 ரூபா உண்டா கூட அவர்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாமே கொடுத்துருக்காரு, ஆனா ஒரு செக் புக்கை மட்டும் கையில வச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணாலும், எனக்கு போன வாரம் கூட இது சாமான்லாம் வாங்குறமா இருந்த கடைக்கு அப்படின்னா போனான்னா, எதுக்கு இப்ப வாங்குற, அப்புறமா வாங்கலாமே. இல்லப்பா இப்பதான் வாங்கினா நல்லா கிடைக்கும், முதலே வாங்கி வச்சிடணும்னா இப்ப எல்லா பண்டிகை எல்லாம் வருது, விற்கிறதுக்கு நல்லதா இருக்குமே, அதுக்காக முதலே வாங்குறோம். அதுக்கா இவ்வளவு முதல்ல வாங்கினேன்னா எல்லா பணமும் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுமே. என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே புத்தி இல்ல. எல்லாம் இப்ப வாங்கக்கூடாது, அப்புறமா வாங்குங்கோ. இல்லப்பா இப்ப வாங்கினாதான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான் டைம்ல. எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க, ஒரு நாசமா போங்க, எல்லா பணத்தையும் நீங்க தான் கரியாக்குறேன் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதத்தோட எங்களுக்கு பணத்தை கொடுக்குறாரு. So எல்லாமே கொடுத்துட்டேன், நான் எதையுமே பாக்குறது இல்ல அப்படி சொல்லிட்டு கடைசியில 2 வச்சுட்டு இருக்காரு. அது மாதிரி பகவான் தபாம்யஹமஹம் வருஷம் நிகிருணாம் நித்சிஜாமிச்ச. இந்த தபம், அதாவது இந்த வெயிலும் மழையும் ரொம்ப முக்கியமானது. ஒருத்தருக்கு வாழ்வுக்கிறதுன்னா இந்த வெயிலுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்வுக்கு எல்லாருக்குமே தெரியும், காத்துல இருக்கிற இந்த காற்று நீர் இந்த ரெண்டும் வேணும், அது இல்லாம வாழ முடியாது. இந்த காற்றுன்னா வெறும் காற்று இல்ல, அந்த காற்றுல இவ்வளவு ஆக்சிஜன் இருந்தாதான் நம்மளால இருக்க முடியும். அந்த ஆக்சிஜன் வேணும்னா என்ன, மரம் வேணும். அந்த மரத்தினால, மரம் அந்த ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்றதுனால தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது. அந்த மரம் ஆக்சிஜன் பண்ணனா அதுக்கு அந்த வெயில் வேணும். சன்லைட் இல்லாம செடியால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி மழை இல்லாம நீர் கிடையாது. So பகவான் எல்லாமே நான் கொடுத்துட்டேன், எல்லாமே ராஜ்யத்தை ஓட்டின்னு இருக்கோம் அப்படின்னா உடல் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு வச்சுட்டு இருக்கிற செக்.
தபாமியகமகம் வருஷம் நிகிருஹணா மிருத்யுஜாமிச்ச. நான் தான் இந்த சூரியத்திலேருந்து வர வெளிச்சமும் உஷ்ணமும் நான் தான் கொடுக்கிறேன். இந்த மழை வரதும் மழையை நிறுத்துறதும் அதுவும் நான் தான். அமிர்தம் சைவ மிருத்யுஷ்ச சதா சச்சாகம் அர்ஜுன. அமிர்தத்துவம் மரணம் இல்லாம இருக்கிறது அதுவும் நான் தான். மரணமும் நான் தான். மரணமும் நான் தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? பகவான் தான், அழிவே கிடையாது. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை யாரு பாக்குறாளோ, பிரபஞ்சம்தான் எல்லாம் அப்படின்னு யார் நினைக்கிறோ, அந்த பிரபஞ்சம் அழிய போறது. அந்த பிரபஞ்சம் என்னோட ஒரு சக்தியான பிரகிருத்திலேருந்து அந்த பிரகிருதி அழியிறது, அதான் மரணம். அந்த மரணமும் நான் தான். அமரத்துவமும் நான் தான், மரணமும் நான் தான். பகவான் சொல்ல எல்லாத்துலயுமே நான் தான் இருக்கேன். ஒரு துணிமணியில இருக்கிற எல்லாமே அந்த அந்த நூல் தான் அந்த முழு துணி. சோ அந்த துணின்னு பார்த்தோம்னா எல்லாமே நூல் தான் கடைசியில. அதே மாதிரிதான் எல்லாமே கடவுள் தான். அவரோட பராசக்தி, பரா பிரகிருதி அமரத்துவம், அபரா பிரகிருதி இறப்பு. சோ எந்த மாதிரியான நல்ல சூழ்நிலையா இருந்தாலும் கெட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எல்லாமே அவர்தான். எப்படி ஒரு பிரசாதம்னு ஒண்ணு எடுத்துக்கிறோம் நம்ம, அதுவும் நம்ம இதை பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷப்பிறப்புக்கு பண்ற பிரசாதங்களை பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ருசியும் இருக்கணும் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அதான் வாழ்க்கை. சோ இது எல்லாமே பகவான் தான் அப்படின்னு நினைச்சுப்பா. நல்லதும் பகவான் தான், கெட்டதும் பகவான் தான் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம் இந்த இடத்த. அதே மாதிரி சதசச்சாகம் அர்ஜுன. சத் அசத் ரெண்டுமே நான் தான். ஏன்னா இந்த பிரபஞ்சம், இந்த மாயை, இந்த பிரகிருதிங்கிறது அசத், அதுவும் நான் தான். சத்துங்கிறது ஒரே ஒண்ணுதான், பிரம்மன், அதுவும் நான் தான். இது ரெண்டுமே சத் அசத் எல்லாமே அகம் அர்ஜுன அப்படிங்கிற. முதல்ல இந்த 2வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா நாசத்தோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹ. அசத்தியத்துக்கு அசத்தியம் டெம்பரரி அதுக்கு முழுசு கிடையாது. சத்தியம்ங்கிறது எப்பொழுதுமே நிலைச்சிருக்கிறது அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்ல. அதாவது இது ஞான யோகமா பார்த்தேன்னா இது புரியும். ஞான யோகம்ல உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது யோசிச்சு பண்றோம். அதனாலதான் சத்தியம் இது, அசத்தியம் இது அப்படிங்கிறது. சத்தியத்துக்கு முடிவு உண்டு, அழிவு உண்டு, அது டெம்பரரி. நாசத்தோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹ அப்படின்னு ரெண்டும் தனித்தனி அப்படின்னு அந்த ஞான யோகத்துல சொல்ற. இங்க என்ன சொல்றது? சதசச்சாகம் அர்ஜுன. சத் அசத் ரெண்டுமே நான் தான் அப்படிங்கிற. இது பக்தி யோகம். ஏன்னா சத்தும் நான் தான், அசத்தியமும் நான் தான் அப்படிங்கிறது ஒரு பிலீஃப் தான். அதனாலதான் நம்மளால முடியும் இது மாதிரி யோசிக்கிறதுக்கு. அதனாலதான் இது பக்தி யோகம். அதுல இது 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 சத்தியம், இது அசத்தியம் தனித்தனியா பார்க்காதீங்கோ, ரெண்டுமே நான் தான். சத்தியம்ங்கிறது நான் ஒத்தந்தான், அசத்தியமும் நான் ஒத்தந்தான். ஏன்னா அசத்தியம்ங்கிறது இது எல்லாமே இந்த மாயை, எல்லாமே அழிய போறது, அதெல்லாம் தான் அசத்தியம், அதுவும் நான் தான்.
சோ இந்த ஞான யோகத்துல பார்த்தீங்கன்னா துவைத்த பிலாசபி, இது சத்தியம் இது அசத்தியம் அப்படின்னு. பக்தி யோகத்துல பார்த்தீங்கன்னா அத்வைத்த பிலாசபி, ரெண்டுமே நான் தான் அப்படின்னு. ஞான யோகத்துல பார்த்தீங்கன்னா இது இது அசத்தியம் இது இல்ல அப்படின்னு நம்ம யோசிச்சு சொல்றோம். அது இல்லைங்கிறதுனாலதான் அந்த மாதிரி நினைச்சுன்னு சொல்றோம். இது நிஜம் இல்லை அப்படின்னு. அப்படின்னா அதுல ஒரு 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 லெவல் ஆஃப் சத்தியம் இருக்கிறதுனால தான் இது அசத்தியம் இல்லை, இது சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா பக்தி யோகத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் தான் அப்படின்னு நினைச்சுட்டோம்னா இது இல்லை அது இல்லை அப்படின்னு இல்லை, இது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சோம். பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், அகமே வாசமே வாக்ரே நான்யத் யத் சதசத் பரம் பஷ்சாதுஹம் யுதே தச்ச யோ வசிஷ்யேத் சோம்யஹம். இதெல்லாம் பிரபஞ்சம் உருவாக்குறதுக்கு முன்னாடியும் நான் இருந்தேன், என்ன தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த பிரபஞ்சம் வந்தப்புறம் இதெல்லாமும் நான் தான். நிஜம் நிஜம் இல்லாம இருக்கிறது, சத் அசத். அந்த சத்தியம் அசத்தியத்துக்கும் தாண்டி இருக்கிறது எல்லாமே நான் தான். இந்த சத்தியம் அசத்தியத்துக்கு தாண்டி இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? இது சத்தியம் இது அசத்தியம் நமக்கு எத்தாப்புல ஏதாவது இருக்கிறது பார்த்தோம்னா நம்ம சாதாரணமா சொல்றோம், உலகத்துல கண்ணால பாக்குறது சத்தியம் அப்படிங்கிறோம். நமக்கு எத்தாப்புல இருக்கு இந்த கம்ப்யூட்டர், இது சத்தியம் அப்படிங்கிறோம். இதுக்கு இதுக்கு சொந்தமா உயிர் இல்ல, இதுக்கு உயிர் இருக்கா இல்ல அப்படின்னு, இதுக்கு அசத்தியம் அப்படின்னு. சத்தியம் அசத்தியம் நம்ம கண்ணுக்கு எத்தாப்புல இருக்கிறது. சத்தியம் அசத்தியமுக்கும் அப்பாற்பட்டது என்னது? அந்த கோயில்ல இருக்கிற ஒரு விக்கிரமம் பாக்குறோமே, அதை நினைச்சுக்கிறோம் இல்லையா? அது பாக்குறது இல்ல, கணக்கை தாப்புல இல்ல, ஆனா அது நமக்கு உணரக்கூடியது ஒண்ணு. அது இந்த சத்தியம் அசத்தியத்துக்கும் அப்பாற்பட்டது. சத்தியமா இல்ல, நமக்கு தாப்புல இந்த விக்கிரமம் இருக்கா இல்ல, விக்கிரமம் பார்த்துட்டு இருக்கோமா இப்படி இருக்கான்னு இல்ல, அது இல்லாம இருக்கா அதுவும் இல்ல. அது சோ இது எல்லாத்தையும் தாண்டி சத்தியம் அசத்தியம் தாண்டி எல்லாமே துவைத்த பிலாசபியில பார்த்தேன்னா இது சத்தியம் இது அசத்தியம் அப்படின்னு நம்ம கைத்தாப்புல, இது கம்ப்யூட்டர் இது 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 வந்து டிவி இல்ல அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு தெரியுமே தவிர இதுக்கும் தகுந்தா இதுக்கும் தாண்டி இருக்குல்ல உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. சோ அதனால அந்த துவைத்த பிலாசபி விட்டு அத்வைத்த பிலாசபியில பார்த்தீங்கன்னா சத்தியம் அசத்தியம் ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே நான் தான் அப்படின்னு பகவான் இந்த இடத்துல ரொம்ப அழகா இருந்து அதுலதான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுன்னு இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சதசச்சாகம் அர்ஜுன. இது வந்து பகவான் நமக்கு உணரப்படுத்துறதுக்காக சொல்ற சத் அசத் ரெண்டுமே பகவானுக்கு தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு அவருக்கே தெரியும். என்னை தவிர வேற ஏதாவது இருக்கிறதுக்கு அவர் வந்து குழப்பமுள்ள மனசுதான் அந்த மாதிரி திரிபிர்குணமயைர் பாவைர் ஏபிஸ் சர்வம் இதை ஜெகத் மோய்தன்னாபிஜானாதி மாமேபிய பரம உவ்யயம். மாயையின் 3 வகை குணங்களால் குழம்பி இந்த ஜெகத்தில் உள்ளவர் எல்லாம் என்னை அழிவில்லாதவர் என்பதை அறிய மாட்டார்கள். யார் இந்த குழப்பத்தில் இருக்காளோ அவளுக்கு தான் இந்த பகவான் வந்து அழியில்லாம இருக்கிறது அப்படின்னு புரியும். சோ குழப்பம் இல்லாம இருக்கிறவளுக்கு இது எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு, பகவான் தான் அப்படின்னு புரியும். இந்த மாதிரி பகவான் வந்து இந்த ஸ்லோகங்கள்ல தன்னை பத்தி தன்னை எப்பொழுதும் திருப்பி அதே ஞாபகம் வச்சுங்கோ. இது வந்து பகவான் தன்னை பத்தி இவ்வளவு பெருசா சொல்றதுக்காக சொல்லல, அவருக்கு ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை.
ஏன் சொல்றாருன்னா ஒரே விஷயத்துக்கு தான் சொல்றாரு. என்னையே அனன்யா சிந்தையன், என்னையே நினைச்சிருக்கணும் அப்படின்னா எல்லாத்துலயும் என்னை பார்க்கணும். எல்லாத்துலயும் என்னை பார்க்கணும்னா உங்களுக்கு புரியாது. கர்மம் பண்றச்சியும் என்ன பார்க்கணும், வீட்டுல இருக்கிறவா குற்றார் உணர்வுகளை பார்க்கறச்சியும் என்ன பார்க்கணும், எந்த மாதிரியான ஒரு விஷயத்திலயும் என்ன பார்க்கணும், இந்த வெயில பார்க்கறச்சியும் என்ன பார்க்கணும், மழையை பார்க்கறச்சியும் என்ன பார்க்கணும், எதுதான் சத்தியம் எதுதான் நிஜம் இல்லை எல்லாத்துலயும் பார்க்கறச்சியும் எல்லாமே எப்பொழுதும் நடக்கிறதுதான். கண்ணால பார்க்கறதும் சரி, கண்ணால பார்க்காத பொய்யையும் சரி, ரெண்டுமே இல்லாம உணர்வதும் சரி, எல்லாமே நான் தான் அப்படின்னு பாருங்கிறதுக்கா பகவான் எல்லாம் இந்த 3 ஸ்லோகத்துல 3-4 ஸ்லோகத்துல இவ்வளவு அழகா தன்னை பத்தி சொல்றார். பகவான் தன்னை பத்தி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் பக்தார்களை பத்தி சொல்றார். அடுத்த 2 ஸ்லோகத்தை 2 விதமான பக்தர்கள் பத்தி சொல்றார். ஒண்ணு சகாம பக்தர்கள், இன்னும் நிஷ்காம பக்தர்கள். இந்த அடுத்த 2 ஸ்லோகங்கள் சகாம பக்தர்கள் பத்தி சொல்றார். 20ஆம் ஸ்லோகத்துக்கு போலாம். த்ரைவித்யா மாம் சோம பாப்பூத பாபா யஜ்ஞைரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்ய சுரேந்திரலோகமஷ்ணந்தி திவ்யா திவி தேவ போகாம். திரைவித்யா 3 வேதங்களும் அறிந்து, மாம் நான், சோமபாகா சோமபானம் அருபவர், பூத பாப்பா பாப்பங்களிடம் இருந்து சுத்தரிக்கப்பட்டவர், யக்ஞஹி யாகம் மூலம், இஷ்ட்வா வழிபட்ட பின், ஸ்வர்கத்தின் ஸ்வர்க நிலை அடைந்து, பிரார்த்தியந்தே பிரார்த்தனை செய்து, தே அவர், புண்ணியம் புண்ணியம், ஆசாத்திய அடைவது, சுரேந்திரலோகம் இந்திரலோகம், அஷ்ணந்தி அனுபவிக்க, திவ்யான் தெய்வீக, திவி பரலோகம், தேவ தேவபோகான் தெய்வங்களின் இன்பம். பகவான் என்ன சொல்றதுன்னா 3 வேதங்களை அறிந்தவர், யாகத்தின் மூலம் எண்ணெய் வழிபாடு செய்து, சோமபானத்தை அறிந்து மற்றும் பாப்பங்களில் இருந்து தூய்மைப்பட்டு ஸ்வர்க்கம் அடைய பிரார்த்தனை செய்வார். அவர் புண்ணியங்கள் அடைந்து அவர் பரலோகத்தில் தேவர்களுடைய தெய்வீக இன்பங்களை அனுபவிப்பார். பகவான் சொல்ற ஒவ்வொரு க்ஷணமா பார்க்கலாம். த்ரைவித்யா வித்யா விமதாக கொடுத்து, த்ரைவித்யா மாம் சோம பாப்பூத பாபா, சோம பாப்பூத பாப்பூத பாப்பு ரெண்டுமே நடுவில் எழுத்து, பூத பாபா யக்ஞை கொடுத்து, யக்ஞை ரிஷ்ட்வா இஷிட்டுவா 3 இருக்கு, யக்ஞை ரிஷ்ட்வா ஸ்வர்க வாஸ்வ வாமில் ஆகாத் கொடுத்து, யக்ஞை ரிஷ்ட்வா ஸ்வர்க ஸ்வர்க ரபார் கொடுத்து, ஸ்வர்க திம் பிரார்த்தயந்தே, திம் பிரார்த்த ரபார் கொடுத்து, த யந்தேய மேலாகாத் கொடுத்து, தே புண்ணியமாசாத்ய, தே புண்ணிய புண்ணிய பூமிலாகாத், புண்ணியமாசாத்ய மாசா ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள், சாத்ய தண்டியனால சாத் மேலாகாத் கொடுத்து, சாத்ய சுரேந்திரலோகம், சுரேந்திர இன்னிதிர 3 இருக்கு, சுரேந்திர லோகம் அங்க நிறுத்திக்கலாம், இல்லைன்னா சுரேந்திரலோகமஷ்ணந்தி, மஷ்ணந்தி இம்மண்ட ஜாயின் பண்ணிது, மஷ்ண இஷ்ண ஜாயிண்டா இருக்கனால மஷ்ணந்தி நந்தி நம்மளாக கொடுத்து, திவ்யாந்திவி திவ்யாந்திவி தி மேலாக கொடுத்து, திவ்யா யா மேலாக கொடுத்து, திவ்யாந்திவி திவி எல்லாமே குறில் எழுத்துகள், தேவ போகான் தேவ போ
தேவ் போ ரெண்டுமே எழுதுகள். தேவ போகான். சரி. त्रैविद्यमां सोमपापूतपापा यज्ञैरिष्ट्वा स्वर्गतिं प्रार्थयन्ते ते पुण्यमासाद्य सुरेन्द्रलोकमश्नन्ति दिव्यान् दिवि देव भोगान्. தைவித்யா இல்ல, தைவித்யா. त्रैविद्या okay sir. அண்ட் சுரேந்திர லோக்கல நிறுத்தக்கூடாது. நிறுத்திட்டா அதோட மீனிங் போயிடும். சோ சேர்த்து சொல்லணும். ते पुण्यमासाद्य सुरेन्द्र लोकमश्नन्ति லோகமஷ்னந்தி அப்படி சொல்லக்கூடாது. லோகமஷ்னந்தி அப்படின்னு சேர்த்து சொன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். பகவான் சொல்ற த்ரைவித்யாமாம் சோம பாப்பூத பாப்பா யஜ்ஞைரிஷ்ட்வா ஸ்வர்கதிம் பிரார்த்தயந்தே தே புண்ணியமாசாத்திய சுரேந்திரலோகம் அஷ்னந்தி திவ்யான் திவிதேவ போகான். உலகத்துல இருக்கிறவாள்லாம் நம்ம மாதிரி மனுஷாலாம் இந்த உலகத்தோட என்னெல்லாம் சுகானுபவங்கள் இருக்கோ அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த சுகானுபவங்கள் வரணும்னு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த சுகானுபவங்கள் இந்த விட நல்லா பெருசா சொர்க்கத்துல கிடைக்கிறது. அங்க இருக்கிற சுகானுபவங்கள் இன்னுமே நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம வேண்டிக்கிறோம். யார் வேண்டிக்கிறா? இந்த சகாம பக்தர்கள். சோ அதுக்கான கர்மங்கள் பண்றோம். எந்த மாதிரி கர்மங்கள்? மூணு வேதங்கள்ல சொன்ன திரைவித்யா, இந்த 3 வேதங்கள் சொன்ன என்ன மாதிரி கர்மங்கள் பண்ணுமோ அந்த மாதிரி கர்மங்கள் பண்றோம். சோமத்தோட சோமபானம் அப்படிங்கிறோம். அந்த சோமபானம் குடிச்சு, சோமபானம்ங்கிறது சோமம்ங்கிறது ஒரு விதமான ஒரு செடி, கிரீப்பர் தொங்கிட்டு போறது. அது இந்த சுக்லபக்ஷத்துல அதோட இலைகள்லாம் வெளியில வரும். சார் அதுதான் பாங்குங்கிறதா? அது இல்ல, இந்த மாதிரி அந்த சோமம்ங்கிறது இப்ப கிடைக்கிறது இல்ல அப்படின்னு தான் கேள்வி. நிறைய படிச்சு பார்த்தேன் இன்னைக்கு முழுசா. அது என்னங்கிறது யாராலையும் சொல்றதுக்கு இல்ல. பாங்கு இல்ல, அது வரைக்கும் நிச்சயமா சொல்லலாம். இது ஒரு மெடிசினல் ஹெர்ப், ஆயுர்வேதத்துல இருக்கு. ஆனா அது கிடைக்கிறது இல்ல, யாரும் பார்த்த மாதிரியும் சொல்றது இல்ல. அதை பத்தி நிறைய கதைகள்லாம் சொல்றா. ஆனா அது என்னன்னு எல்லாருக்கும் தெரியாது. ஆனா அதை பத்தி தெரிஞ்சது இவ்வளவு. அது சுக்லபக்ஷம் போது அதோட இலைகள் வரும். 15 இலை தான் வரும். கிருஷ்ணபக்ஷத்து போது அந்த இலைகள்லாம் கீழே விழுந்துரும். அந்த காலத்துல யாகம் பண்றவா அந்த சோமத்தோட அந்த செடியை உடைச்சா அதுல இருந்து வர அந்த நீர் இருக்கே அதை பருவா, அதுதான் சோமபானம். அதை குடிச்சா எல்லா பாவங்களும் கரைஞ்சிடும் அப்படின்பா. இந்திரன் இதை நிறைய அவருக்கு சண்டை போடச்செல்லாம் இதை குடிச்சுட்டு தான் சண்டை போடுவார் அப்படின்னு. இங்க திரைவித்யா மாம் சோப பார்த்தா, இங்க மாம் சொல்றது பகவான் தான் சொல்லிருக்காரு. என்ன 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 பூஜை செய்யறவா என்ன அடைவார் அப்படின்னு. இங்க இருக்கிற மாம் தேவர்களை பத்தியானது. இந்திரன்கள் மாதிரி அவரை பூஜை பண்ணா சொர்க்கலோகம் கிடைக்கும். இந்த சொர்க்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாகம் பண்றவா, இந்த யாகத்துல இருந்து நிஜமாவே நல்ல பலன்கள் கிடைக்கும், புண்ணியங்கள் கிடைக்கும். பாபங்கள்லாம் அந்த சோம பாபம் குடிச்சதுனால அந்த பாபங்கள்லாம் கரைஞ்சு போயிடும், புண்ணியங்கள் விருத்தியாகும். அந்த மாதிரி இருக்கிறவா சொர்க்கலோகம் போயிட்டு
ஸ்வர்க்கத்துல இருக்கிற சுகானுபவங்களை அனுபவிப்பா. 5 நம்மளோட இந்திரியங்களுக்கு எப்பொழுதுமே சுகம் கிடைக்கிற மாதிரியான இந்த சுகங்கள்லாம் நமக்கு என்ன சுகம்னு இல்லை, அந்த மாதிரி ஒரு அந்த அளவுக்கான சுகம், தெய்வீக சுகம் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். ஆனா இந்த மாதிரி சுகங்களும் அழிய போறதுதான் அப்படின்னு 7ஆம் அத்தியாயத்துல இருந்தா, அந்தவத்து பலந்தேஷாம் தத் பவத்யல்ப மேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத் பக்தா யாந்தி மாமபி. ஆனால் குறைந்த அறிவுள்ளவர் அழியக்கூடிய பலனை அடைவார். தேவர்களை பூஜிப்பவர் தேவர்களை அடைவார். என் பக்தர்கள் மட்டுமே அடைவார். தேவான் தேவயஜோ யாந்தி. தேவர்களை யார் பூஜை பண்றாளோ அவளுக்கு தேவர் கிடைப்பா. மத் பக்தியா என்ன பக்தி பண்றவா யாந்தி மாமப்பி என்ன அடைவார் அப்படின்னு போட்டு சொல்லுங்க. ஏன்னா இங்க இருக்கிற இந்த ஸ்லோகத்துல இருக்கிற பக்தர்கள் பத்தினா அந்த மாதிரி பக்தர்கள் தேவர்களை பூஜை பண்றவா. இந்த உலகம்ல இருக்கிறது எல்லாமே நிஜம். இந்த உலகத்துல இருக்கிற சுகானுபாவங்களை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். மேல போனா இதோட நல்ல சுகங்கள் கிடைக்கும். ஏப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதாக தேபி மாமேவ கௌந்தே யஜந்திய விதி பூர்வகம் அப்படின்னு இன்னும் 23ஆம் ஸ்லோகத்துல வரும். மற்ற தெய்வங்களை மிக்க நம்பிக்கையுடன் வழிபாடு செய்பவர் அவளும் என்னதான் வழிபாடு பண்றா, ஆனா அவளோட விதிதான் தவறானது. சோ இந்த மாதிரி திரைவித்யாவாம் சோமபா பூத்த பாப்பா இது எல்லாத்தையும் பாப்பதெல்லாம் அழியும். இந்த சோமத்தை குடிச்சு இந்த 3 வித்தியங்கள் 3 வேதங்கள் சொன்ன மாதிரி பண்ணி இந்த பாபங்கள்லாம் கழிஞ்சு நல்ல ஒரு சுரேந்திர லோகம் தேவர்களுக்கு கிடைக்கிற பக்தி சுகானுபாவங்கள் அவளுக்கு கிடைக்கும். ஆனா அவளுக்கு இது வந்து சகாம பக்தர்கள் அவளுக்கு மோட்சம் கிடைக்காது. விவசாயாத்மிகா புத்தி கிடையாது. 2ஆவது அத்தியாயத்துல வருது. அந்த மாதிரி புத்தி அவள் கிடையாது. அவளோட புத்தியெல்லாம் இந்த பகவான்கிட்ட போயிட்டு இந்த சுகானுபாவங்கள் கிட்ட போயிட்டு. சோ இந்த மாதிரி பகவான் சொல்ற சகாம பக்தர்கள் பத்தி சொல்லிட்டு வர அடுத்த ஸ்லோகத்துல இந்த சகாம பக்தி இருக்கிறவர்களுக்கு என்ன ஆகுங்கிறது சொல்லுவார். 21ஆம் ஸ்லோகம். தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் விஷாலம் க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி ஏவந்த்ரயி தர்ம மனு பிரபன்னாங்கதாகதம் காமாலபந்தே. தே அவர் தம் அந்த புக்த்வா அனுபவித்து ஸ்வர்கலோகம் ஸ்வர்க்கம் விஷாலம் மிகப்பெரிய க்ஷீணே தீர்ந்த பின் புண்ணியே புண்ணியங்கள் மர்த்தியலோகம் நிலையற்ற இந்த உலகம் விஷந்தி வருவார். ஏவம் இவ்வாறு திரை தர்மம் 3 வகையான தர்மம் அனுப்பிரபன்னா அடைக்கலம் கொள்வார். கதா அகதம் வருவதும் செல்வதும் காம அகாமா காம ஆசைகள் உள்ளவர் லபந்தே கிடைக்கும். பகவான் சொல்றார் விஷால ஸ்வர்க்கத்தை அனுபவித்த பின் அவர் தன் புண்ணியங்கள் தீர்ந்த பின் இந்த நிலையற்ற மித்யுலோகத்துக்கு திரும்புவார். இவ்வாறு காம ஆசைகள் உள்ளவர் இந்த 3 வகை தர்மத்தில் அடைக்கலம் கொள்பவர் வருவதும் செல்வதுமாக இருப்பார். பகவான் சொல்றார். ஒரு விஷயம் பார்க்கலாம். தேதம் புக்த்வா ஸ்வர்க தேதம் தேனிடத்து தம் புக்த்வா ஸ்வர்க புக்த்வா இக்ரித்வா புக்த்வா ஸ்வ வாமில் ஆகாத் கொடுத்து தேதம் புக்த்வா ஸ்வர்கலோகம் ஸ்வர்க ரப்பா கொடுத்து ஸ்வர்கலோகம் விஷாலம் விஷா ஷா நடுத்து விஷாலம்
க்ஷீணே புண்ணியே, க்ஷீணே புண்ணியே, க்ஷீணே எல்லாமே நெடுலெழுத்துகள். புண்ணியே பூமியிலாக. மர்த்தியலோகம் விஷந்தி, மர்த்திய ரஃபார் கொடுத்து இத்திய, மர்த்திய லோகம் விஷந்தி, விஷந்தி ஷமிராகத்துக்கு, ஷந்தி எல்லாமே குரல் எழுத்துகள். ஏவந்திரயீ தர்ம, ஏவன் ஏ அது ஏவன் இல்ல, ஏவந்திரயீ தர்ம மனுப்பிரபன்னா, மனுப்ர நுமிலாக, நுப்பிரபன்னா கதாகதம் காம காமா லபந்தே, கதா நடுலெழுத்து கதம் காம காமா, காம காமா, கா மா நடுலெழுத்துகள், ம அதுல குறில் எழுத்து, காம காமா லபந்தே, பந்தே गतागतं काम कामालभन्ते। याद है? ते ते तं भुक्त्वा स्वर्गलोकं विशालं क्षीणे पुण्ये मर्त्यलोकं विशन्ति एवं त्रयी धर्ममनुप्रपन्ना गतागतं काम कामा लभन्ते। Beautifully. एतं भुक्त्वा स्वर्गलोकं विशालं क्षीणे पुण्ये मर्त्यलोकं विशन्ति एवं त्रयी धर्म मनुप्रपन्ना गतागतं काम कामा लभन्ते. ஸோ இந்த பூத்த பாப்பா எல்லா பாபங்களும் முடிஞ்சு கலைஞ்சிட்டு, நிறைய பாபங்கள்லாம் கலைஞ்சிட்டு புண்ணியங்கள்லாம் எடுத்துட்டு மேல போனோம்னா, இந்த புண்ணியங்கள்லாம் க்ஷீணமானப்ப திரும்பி வந்துடணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஆனா எப்படி எந்த மாதிரி புண்ணியங்களோட போறீங்களோ, எந்த மாதிரி பாபங்கள்லாம் இல்லாம போறீங்களோ, அதுக்கு தகுந்தாப்புல அந்த அனுபவங்கள் கிடைக்கும். இப்ப ஒரு வெக்கேஷன்ல போற, இல்ல ஹில் ஸ்டேஷன் போற, பாக்கெட்ல எவ்வளவு பணம், எல்லாருமே போறா, பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கோ அந்த மாதிரி அனுபவம் கிடைக்கும். நிறைய பணம் இருக்கிறா, 5 ஸ்டார் ஹோட்டல்ல போயிருப்பா. பணம் இல்லாதவா 4 ஸ்டார், 3 ஸ்டார், 2 ஸ்டார், நோ ஸ்டார் அப்படின்னு இருப்பா. ஸோ அந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கும், அந்த மாதிரி சுக அனுபவங்கள் கிடைக்கும். எவ்வளவு நாள் அங்க இருக்கலாம், அதுவும் பணத்துலதான். எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு நாள் நம்மளால இருக்க முடியும். ஆனா அங்கேயே இருக்க முடியுமா? முடியாது. இந்த பணம் எல்லாம் காலியானா வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். திரும்பி திரும்பி அதே மாதிரி உழைச்சு, வருஷம் முழுக்க உழைச்சிட்டு திருப்பியும் பணத்தை சம்பாதிச்சுட்டு திருப்பியும் நம்ம இந்த மாதிரி வெக்கேஷன் போயிட்டு போயிட்டு வந்துன்னு இருப்போம். அதேதான் பகவான் இங்க சொல்லுவோம். அதே மாதிரிதான் எந்த மாதிரி புண்ணியங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ இருந்துட்டு திரும்பி வந்துட்டு இங்க எல்லாத்தையும் இந்த கஷ்டப்பட்டு அந்த கஷ்டங்கள்ல யாகமா பார்த்துட்டு சோமபானம் குடிச்சுட்டு இந்த வேதங்களுக்கு சொன்ன மாதிரியான எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணிட்டு திருப்பி மேல போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டு இருக்கலாம். சோ இந்த மாதிரி மேல கீழே போயிட்டு இருக்கிறதுனால நம்ம அப்படின்னு நமக்குள்ள இருக்க ஜீவாத்மாக்கு அதுக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்கிறது இல்ல. நம்ம இந்த மாதிரி மேலையும் கீழையும் போயிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு என்னைக்குமே அதோட சாட்டிஸ்பாக்சன் கிடைக்காது. நிறைய வாட்டி போயிருப்போம் நம்மளே, நமக்கு தெரியாது. நம்ம புன்ன ஜென்மத்துல எங்க இருந்தோம், எங்கே நம்ம வந்தோம், கீழே மேல வந்தோமா, மேலே இருந்து கீழே வந்தோமா நமக்கு தெரியாது. ஆனா நிறைய நம்ம இந்த இந்த ஜீவலோகம், ஜீவாத்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு, மேலையும் பேருக்கு சொர்க்கலோகம் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கு. இதேதான் பாகவத்லையும் சொல்லிருக்க, தாவத் பிரமோததே ஸ்வர்கே யாவத் புண்ணியம் சமாப்பியதே க்ஷீண புண்ணிய பதத்யார்வா கனிச்சன் காலச்சாலிதாகா. ஸ்வர்க்கத்துல இருக்கிறவா எல்லாருமே சொர்க்கத்துல இருக்கிற அனுபவங்கள்லாம் முடிச்சுட்டு
அந்த எல்லாம் முடியிற வரைக்கும் அங்க இருப்பா. அதுக்கப்புறம் அவள் கீழ்தான் வந்துடணும். சொர்க்க ஸ்வல்ப அந்த துக்கதாயி. சொர்க்கமா இருந்தாலும் அதோட அந்தம் அது முடியறச்சே நமக்கு கஷ்டம்தான் அப்படின்னு ராமாயணத்துல சொல்றாரு. ஸோ ஒரு ஃபுட்பால் மாதிரி நம்மள மேலேயும் கீழையும் இந்த மாயை உதச்சுன்னு இருக்கு. ஏன்னா நம்ம பகவான்கிட்ட லைக்கா பகவானு தான் முக்கியம்னு நினைச்சுக்காம இந்த சொர்க்கலோகம் தான் முக்கியம் நினைச்சுட்டு நம்ம ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த மாயையும் நல்ல சான்ஸ் கிடைச்சதுன்னு நம்மள மேலேயும் கீழையும் உதச்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி உழைச்சுன்னு இந்த தேவர்களே இந்த மனித உடம்பு கிடைக்காதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு. ஏன்னா அங்க இருக்கிறதெல்லாம் அழிய போறது. இந்த மனித லோகம் மனித உடம்பு கிடைச்சது நமக்கு மட்டும்தான் இந்த ஒரே ஒரு சான்ஸ், இந்த உதப்படாம டைரக்டா பகவான்கிட்ட போறதுக்கு. நாரத புராணத்து துர்லபம் மானுஷம் ஜன்ம பிரார்த்தயத்தே திரிதஷைரபி பிரார்த்தயத்தே திரிதஷைரபி. பகவான் தேவர்கள் கூட இந்த இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்காதா, மனுஷ ஜென்மம் அவ்வளவு துர்லபமானது கிடைக்காதா அப்படிங்கிறார். ராமரே ராமாயணத்தில் இருக்க பாரேன் பாகா மனுஷ தனுபாவா சுர துர்லபா சப கிரந்தஹி காவா. எல்லா கிரந்தங்களும் சொல்றது இந்த மனுஷ ஜென்மம் அவ்வளவு துர்லபமானது. அயோத்தியாவாசிகள்ட்ட சொல்றார் அவர், நீங்க எல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணா இந்த இந்த மனுஷ ஜென்மம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த மனுஷ ஜென்மம் கிடைக்கிறது தேவர்கள் கூட காத்துன்னு இருக்கா. ஏன்னா மனுஷ ஜென்மம் கிடைச்சாதான் அந்த மனுஷ ஜென்மத்துக்கு தான் மனுஷன்கிறது நமக்கு தான் இந்த ஃப்ரீவில் கொடுத்திருக்காரு. இதெல்லாத்தையும் விட்டுட்டு பகவான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு பகவான் மட்டுமே இருந்துட்டு எல்லா கர்மங்களும் பகவானுக்காக பண்ணிட்டு அதுக்கு தவிர இருக்கிற கர்மங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்காக பண்ணிட்டு இருந்து எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லியிருக்காரு பகவான், இது பண்ணுன்னு, இதெல்லாம் பண்ணா என்கிட்ட வரலான்னு இந்த பக்தி மார்க்கம் சொல்லிட்டு இருக்காரு. என்னை மட்டும் பக்தியா வச்சுக்கோ, என்னை மட்டும் நினைச்சுக்கோ, என்னை மட்டும் இறக்கச்சி என்ன நினைச்சுக்கோ, நீ டைரக்டா என்கிட்ட வந்துருவ. ஆனா நம்ம டெய்லி இதுதான் நினைச்சுக்கிறோம், பகவானே எனக்கு நல்ல இது கொடு, என் குழந்தை எக்ஸாம்ல நல்ல மார்க் வரணும், எல்லாமே நல்லது நடக்கணும், இதுவும் நல்லதா நடக்கணும், லாட்டரி டிக்கெட் வாங்கினா அதுல பணம் வரணும். இந்த மாதிரிதான் நம்ம மனசு போறது. ஏன்னா அதுல இருந்து வர்றது சுகானுபாவங்களுக்கு தான் நம்ம அதுக்கு மதிப்பு கொடுச்சுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். பகவான்கிட்ட போனா இது ஒண்ணுமே வேண்டாமே. இந்த 5 Whys சொல்லுவா, ஏன் வேணும் ஏன் வேணும் ஏன் வேணும் ஏன் வேணும் அப்படின்னு கேட்டு பார்த்தா கடைசியில ஒண்ணுமே வேண்டாங்கிற மாதிரி வந்துடும். இருக்கிறதா ஒரு விவசாயி நல்லா விவசாயம் பண்ணிட்டு ஆகாசப்பட்டு ஜாலியா உட்காந்துருக்காரு. அங்க ஒரு பிசினஸ் மேன் வர, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, இதோ என்னோட வயல் இருக்கு, அதுல இருந்து வர அரிசி எல்லாத்தையும் அதுல நிறைய காய்கறிகள் எல்லாம் வச்சிருக்கேன், அதை வச்சுட்டு நான் பாட்டுக்கு சாப்பிட்டு ஜாலியா காத்து வாங்கிட்டு மஸ்தா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்னடா முட்டாளா இருக்கே நீ, இதெல்லாத்தையும் நீ வித்துட்டு இதெல்லாத்தையும் பெருசா ஆக்கி நிறைய போட்டு நிறைய விளைச்சிட்டு இன்னும் பெருசா ஆக்கலாம் என்ன, அப்படி இவ்வளவு விளைவிச்சு நான் என்ன பண்றதுன்னு, இன்னொருத்தருக்கு கொடுக்கலாமே, இன்னொருத்தருக்கு கொடுத்தா அவ உனக்கு பணம் தருவாளே அப்படின்னு. பணம் தந்தா என்ன ஆகும், பணம் தந்தா அதை வச்சு இன்னும் பெருசா நீ மாளிகை கட்டலாம், பெருசா நீ சிட்டிக்கு போகலாம், சிட்டில நல்ல பெரிய சிட்டில பெரிய வீடா வாங்கலாம். சரி, பெரிய வீடானா அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது, அங்க எவ்வளவு நல்ல நல்ல விஷயம்லாம் நடக்கிறது, அது எல்லாத்தையும் அனுபவிக்கலாமே, இன்னும் பெருசாக்க வேண்டாமா, இன்னும் பெருசாக்கினா இன்னும் அந்த மாதிரி இருக்கலாமே.
சரி அதெல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ பணம் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்க போறது? அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு ஹாயா எங்கேயாவது உட்காந்து கிருஷ்ணா ராமான்னு உட்காந்துக்கலாமே. அதே தானேடா நான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு நான் இதுக்கு பின்னாடி எல்லாம் அலையணும்? அதே மாதிரி நம்ம வந்து இது நல்லா நடக்கும், இது நல்லா நடக்கும், இது நல்லா நடக்கும், எல்லாத்துக்கும் ஏன் ஏன் இது பண்ணா என்ன ஆக போறது அப்படின்னு நினைச்சு பார்த்தா கடைசியில ஒண்ணுமே தேவையில்லை அப்படின்னு வந்துரும். ஆனா நம்ம மனசு அப்படி தோணாது. நம்ம மனசுக்கு எப்பொழுதுமே இந்த சுகானுபாவங்கள் வந்துட்டே இருக்கணும் அப்படிதான் தோணும். அது வந்துட்டு போறது. இப்ப இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வந்த அப்புறம் இன்னைக்குதான் அதை பத்தி அதுக்கான மதிப்பு. ஒரு 4 வருஷம் கழிச்சு கேளு, 10th என்னடா மார்க் வந்துன்னா அந்த அந்த பையனுக்கே அந்த மார்க் நினைவு இருக்காது. அந்த மார்க் ஏதாவது மதிப்பு இருக்கா? அதுவும் இருக்காது. ஐஐடியில பாஸ் பண்ண அப்புறமும் அதான் அந்த சமயத்துல அந்த இது அதுக்காக அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதா? கடைசியில என்ன இருக்கப்படுது? இதுதானே வீட்டுல வந்து இந்த 2 சப்பாத்தி சாப்பிடுறது தானே. ஆனா நமக்கு என்ன பண்றதுன்னா இந்த சுகங்கள் மட்டும் போராது, தெய்வீக சுகங்கள்லாம் வேணும் அப்படின்னு சகாம பக்தி பண்றவாளை பத்தி பகவான் இந்த 2 ஸ்லோகத்தில் சொல்றார். அந்த மாதிரி இருக்காம நிஷ்காமமா இருந்தா வாழ்க்கை ரொம்ப ஈஸியா இருக்கும். சொல்றது ஈஸி, நான் சொல்றதும் ஈஸியா தான் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுல போச்சுன்னா 100% ஒரு நாள் இந்த சகாம புத்தியில இருந்து நிஷ்காம புத்திக்கு வரும் அப்படின்னு நம்புறேன். அதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ஐயோ, 1 மணி நேரம் எடுத்திருக்கேன்.